நேற்றுக்கு முன்தினம் கூட அம்பேத்கருக்கு பிறந்த நாள் வந்து 14ஆம் தேதி டிவியில் பார்த்துருப்பீங்க. இந்த கொலைகேசில் சிக்கிட்டு ஒளிஞ்சின்னுக்கிறான்ல திருடன், அவன் வந்து மாலை போட்டு போன மாதிரி போனானா விஜய். வணக்கம் எப்படி சொன்னார் பாத்தியா? என்னடா கண்ணு பட்ட கருப்பா போயிடும், உனக்கு நீ பையன் தானே பொண்டா நீ. ஒரு தட்டுங்க கையில், பார்த்தீங்களா இல்லையாம்மா? ஒரு தட்டு கையில், அந்த அம்பேத்கர் சிலைக்கு கழுத்து கூட போக முடியாத ஒரு மாலை. பிச்சைக்காரனாடா நீ? ஏண்டா உங்கள் அப்பா ஒரு டைரக்டரு, எவ்வளோ பணம் சம்பாதிச்சு வச்சுக்கிற, இம்போர்ட்டட் காரில் வர ஒரு சின்ன மாலை தட்டு, அதுலேயே பூவு. அவன் அந்த பாண்டிச்சேரி திருட, அவன் பேர் என்ன, புஷி. இங்கே எவனும் அறிவாளி இல்லை, அவன் கட்சி நத்தத்துக்கு பொசியில் ஆளுது. பாண்டிச்சேரியிலேருந்து அவன் கூட ஆம்பளையாக கை வீசி நடந்து வரான். இவன் திருட்டு பையன் மாதிரி ஒரு கேரி பேக்கை கையில் மாட்டின்னு ஒரு தட்டு எடுத்துக்கின்னு அந்த கழுத்தில் மாலையை போட்டால் பூ போட்டு சரசரன்னு அது பல்லு துளக்கலை, மூஞ்சி கழுவில். அந்த பெரியார் சிலை ஒன்றும் மன்னிக்குமாடா, அம்பேத்கர் சிலை இப்படி செய்யலாமா? மானமா இல்லை? அதையும் வாழ்கன்றீங்களே, உங்களுக்கு வெக்கமா இல்லையாடா? உங்கள் அப்பா அம்மா கேட்க மாட்டாங்களா? உங்கள் வீட்டு பிள்ளைங்க எவனா ஒருத்தன் அந்த மாதிரி விஜய் போன கேள்வி கெட்டு நட்டு ரோட்டில் நிற்பாமா? அவன் 2 படம் எடுத்து ரெடியாக வச்சிருக்கான். இப்போ 25 லாஸ்ட்டில் ஒரு படம் விடுவான், 26 தேர்தலுக்கு முன்னாடி ஒரு படம் விடுவான், காலை வைப்பான், சுட்டுக்குச்சுன்னா சினிமா நடிக்க போயிடுவான். அவனை துண்டு போட்டு ரோட்டில் நிற்கிறேன், நீ லாரியில் அடிபட்டு சாவதானே வேணும், எங்கேயும் போக மாட்டேன்ல. உன் நிலைமைக்கு அதோ கட்சி தானே. இதில் என்ன, நாங்கள் தான் பாவப்பட்ட கட்சி, எவனாக இருந்தாலும் சேர்த்துக்கிறது இல்லையா? அப்பவும் நாங்கள் தான் துணை நிற்கணும் உங்களுக்கு. ஆனால் நீ பணத்தெல்லாம் அழித்து தேர்தல் வந்து செத்து சின்னாபின்னம் போகிறதுக்கு முன்னாடி இப்பயே தப்பிச்சுக்க. இந்த நாட்டை காப்பாற்ற எந்த கட்சி இருக்குது? இந்த நாட்டை காப்பாற்ற எதுக்கு இருக்குது? இது கேட்டால் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்று சொல்கிறீர்கள் கம்பீரமாக. நம்ம கம்பீரமாக தான் சொல்லணும். அப்பன் பேர் தெரியுது, தாத்தா பேர் தெரியுது, கம்பீரமாக சொல்கிறாரு. உனக்கு உங்கள் அப்பன் பேர் தெரியலன்னா அவரே போய் கேளு, அப்பா உன் பேர் என்னன்னு கேளு, பக்கத்தில் தானே இருக்கிறாரு. தாத்தா பேர் தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. தாத்தா பேர் அப்பன்ட்ட கேளு, கேட்டு சொல்லு. உன் பேரையே முழுசா சொல்ல முடியாத ஒரே அரசியல்வாதி விஜய் மட்டும்தான். ஏன்னா ஜோசப் விஜய். அதை சொல்றியா நீ? சொல்றதில்லை. உங்ககிட்ட 1000 அழுக்க வச்சுக்கிட்டு திமுகவை கழுவ வராது. இந்த கட்சியில் இந்த இன்விடேஷனில் எல்லா பெயர்களையும் படித்தேன். படித்த அனைவரும் ஏதாவது ஒரு பொறுப்பில் இருந்தால்தான் இந்த நோட்டீஸில் போடுவாங்க இல்லையம்மா? ஆனால் 66 வயது முடிந்து 67 தொடப்போகிறேன். இந்த கட்சியில் இதுவரை எனக்கென்று எந்த பதவியும் வாங்காத ஒரே தொண்டன் உங்கள் முன்னால் நிற்கின்ற சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி. 24-25 வயதில் திருமணம் நடக்கிறது அவருக்கு. கல்யாணம் முடிஞ்சு 3 மாதம் முழுசா ஆகலம்மா, 3 மாதம் கூட ஆகலை. பொண்ணு மாசமாக இருக்காளா இல்லையான்னு தெரியாது. போலீஸ் ஜெயிலுக்கு பிடிச்சிட்டு போகுது. ஜெயிலுக்கு பிடிச்சிட்டு போனவொன்னே தான் தெரியுது பொண்ணு உண்மையிலேயே மாசமாக இருக்கான்னு. இங்கே இருக்கிற என்னை பெக்காத தாய்மார்கள் நீங்கள் இருப்பீர்கள். உங்கள் நெஞ்சில் கை வைத்து நான் கேட்பதற்கு ஒரே ஒரு பதிலை சொல்லுங்கள். உங்கள் வீட்டில் ஒரு பெண் குழந்தை பிறந்து அதற்கு திருமணம் நடத்தி வைத்தால் 3ஆம் மாதம் கர்ப்பம் தரித்தால் என்று தெரிந்தவுடன் மணமகன் ஜெயிலுக்கு போயிட்டா உங்கள் வீட்டு பெண்ணின் நிலைமை என்ன? உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாரையும் விடுங்க, உங்கள் தெருவில் இருக்கிறவங்களாம் என்ன சொல்லுவாங்க? இந்த பாழா போன கரு உருவான நேரம் மாப்பிள்ளை ஜெயிலுக்கு போயிட்டான், இதை கலைச்சிரு, இது இல்லைன்னா இன்னொன்று பெற்றுக்கலாம், இது வளர்ந்து கருவாகி உருவாகி பிள்ளையா பிறந்ததுன்னா அப்பனையே கொன்னுடும், அதனால் இதை விட்டுருங்க, அடுத்து பெற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்களா? நிச்சயம் சொல்லுவாங்கல்ல. அப்படி ஒரு அவமானத்தை, அப்படி ஒரு அசிங்கத்தை, அப்படி ஒரு குற்றச்சாட்டை தாங்கி ஒரு பிள்ளை இந்த மண்ணில் தவழ்ந்து வளர்ந்து ஆளாகி இன்று துணை முதல்வராக இருக்கிறார் என்று சொன்னால் அந்த பாக்கியசாலி எங்கள் அண்ணன் உதயநிதியை தவிர வேறு யாரும் இல்லை. 3 மாதம் கர்ப்பம், கணவன் சிறைக்கு போகிறான். நம் வழக்கத்தில், என் வீட்டு வழக்கத்தில் கர்ப்பம் தரித்து விட்டால் 5ஆம் மாதம் அரும்படம் வைக்க வேண்டும் இல்லையா? 7ஆம் மாதம் சொந்தக்காரெலாம் சேர்ந்து ஜடை தைப்பாங்க. 9ஆம் மாதம் பணம் இருக்குதோ இல்லையோ வட்டிக்கு வாங்கியாவது தண்டல் வாங்கியாவது சீமந்தம் நடத்தியே தீரணும். ஏன்னா அப்போ தான் அந்த குழந்தை சீமந்த புத்திரன்னு நோட்டீஸில் போட முடியும் இல்லையாம்மா? நான் கரெக்டாக தான் பேசுகிறேன்னா போடணும். ஆனால் அந்த கருவுற்ற தாய்க்கு, எங்கள் அன்னிக்கு 5ஆம் மாதம் அரும்படம் வைக்க யாரும் இல்லை. 7ஆம் மாதம் ஜடை தைக்க உறவுக்காரர்கள் வரவில்லை. 9ஆம் மாதம் அவளுக்கு சீமந்தமும் நடக்கவில்லை. ஆஸ்பத்திரிக்கு போகின்ற போது காதலியே, கண்மணியே, உன் காதலன் நான் பக்கத்தில் இருக்கிறேன், சுகப்பிரசவம் தான் நடக்கும், அதை மீறி ஏதாவது நடந்தால் காப்பாற்ற உன் கணவன் பக்கத்தில் இருக்கிறேன் என்று சொல்வதற்கு காதல் கணவன் இல்லை. அவளே போனாள், அவளே பெற்றெடுத்தாள்.
பெற்றெடுத்த குழந்தையை வீட்டுக்கு கொண்டு வந்து பாலூட்டி சீராட்டி அதற்கு ஆடை போட்ட குழந்தையை எடுத்துக்கொண்டு சென்னை மத்திய சிறைச்சாலைக்கு போய் கம்பிக்கு மத்தியிலே காட்டினால், காதலனே, கணவனே, என்னை கருவாக்கியவனே, நீ கருவாக்கிய கருவை எல்லோரும் கலைத்து விட சொன்னார்கள், நான் கலைத்து விடவில்லை, அதை உருவாக்கி கொண்டு வந்திருக்கிறேன், நீ கர்ப்பமாக்கிய குழந்தை இதுதான் என்று காட்டினால் எங்கள் அன்னை துர்கா பார்த்தார், எங்கள் அண்ணன் தளபதி காட்டிய குழந்தை எங்கள் அண்ணன் உதயநிதி. இன்னைக்கு அரசியல் கட்சி நடத்துறவங்கள எவனாவது இப்படி ஒரு தகுதியோடு வந்திருக்கானாம்மா? இப்படி ஒரு தாங்கி இருக்கானா? அந்த 3ஆம் மாதமே பையன் ஜெயிலுக்கு போயிட்டவன்னு அந்த குடும்பம் என்ன சித்திரவதைப்பட்டிருக்கு. இப்போ சொன்னார் ஆறுமுகம்னு ஏதோ ஒரு பிட்டு டிக்கெட்டு போகிறது வர்றதெல்லாம் பற்றி இந்த மேடையில் பேசினார். அது சொல்லுதான், முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்று பெயர் வைத்து கொண்டால் போதுமா? 49 வயசு வரைக்கும் நல்லா ஓத்து காசு சம்பாரிச்சிட்டு கோடியாக பணத்தை சேர்த்துட்டு உன் பொண்டாட்டியை மாதமாக்கி சுகமாக பிரசவம் பண்ணி புள்ளக்குட்டியை பெற்று வச்சுட்டு பணத்தையும் கட்டுக்கட்டியாக வீட்டில் அடுக்கி வச்சுட்டு ஆடி போன வயசில் 50 வயசில் மீசையும் நரைச்சி தலையும் நரைச்சி ஆசையும் நரைச்சி இப்போ வந்து நான் தான் ஸ்ட்ரைட்டாக முதலமைச்சரில் உட்காருவேன்னா இத்தனை பிடுங்கிருக்குமே, நாங்கள் எங்கடா போகிறதுன்னு நான் கேட்பேனா? கேட்க மாட்டேன். கேட்கணும் இல்லைம்மா? 49 வயசு வரைக்கும் எங்கே போயிருந்த? யாரோடு ஆடிக்கொண்டிருந்தாய்? எவளோடு உருண்டி கொண்டிருந்தாய்? உன் வாழ்க்கை தரம் என்ன? ஏன்னா உங்கள்கிட்ட கேட்டால் தான் கரெக்டாக இருக்கும் இல்லையாம்மா? நான் கேட்குறது நியாயமா இல்லையா? ஒரு கருவாகி இருக்கிறவன் பொண்டாட்டியை ஜெயிலில் விட்டு இந்த நாட்டுக்காக ஓராண்டு காலம் மிஸ்ஸா கைதியாக இருக்கிறார். காவல்துறை கேட்கிறது, எனக்கும் திமுகவிற்கும் சம்பந்தம் இல்லை என்று நீங்கள் எழுதி கொடுத்தால் உங்களை விடுதலை செய்கிறோம். போலீஸ் சொல்லுது, எனக்கும் திமுகவுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு எழுதி கொடுத்துரு, உன்னை நான் விட்டுறேன், நீ உன் பொண்டாட்டியோட போய் நிம்மதியாக இருன்னு சொல்லுது. ஆனால் எனக்கும் திமுகவிற்கும் சம்பந்தம் இல்லை என்று எழுதி கொடுப்பதை விட இந்த சிறைச்சாலையிலிருந்து செத்து போவேன் என்று சொன்னவன் எங்கள் அண்ணன் தளபதி. நீ சொல்ல, தலைவான் ஒரு படம் எடுத்தல்ல, தலைவான் ஒரு படம் வந்தாம்மா, அந்த படத்தை ஜெயலலிதா அம்மா விடமாட்டேன்னு சொல்லிடுச்சு இல்லை? விட கட்டினப்போ நான் எங்கே பார்க்கணுமோ பார்க்குறேன்னு சொல்கிறவன் தானே ஆம்பளை. 1 வருஷம் மிஸ்ஸா கைதி ஒரு உள்ளே இருக்காரு, நீ எழுதி கொடுத்துட்டு போ நான் விடுதலை பண்ணுறேன்னு சொல்கிறான் அன்றைக்கி ஆட்சியில் இருந்தவன். எழுதி கொடுக்கறத விட ஜெயிலேருந்து செத்து போகிறேன்றான் ஒரு தலைவன். ஒரு படத்தை ரிலீஸ் பண்ண மாட்டேன்னா 2 நாள் கொடநாட்டு குளிரில் அப்பனும் மௌனம் நடுங்கி நின்றுங்க இருந்தீங்களா இல்லையா? உங்களுக்கு மானம் ஈனம் வெக்க ரோசம் எதனா இருக்குதா? இப்போ ஏன்டா திடீர்னு ஆம்பளை ஆகிட்டீங்க? அதை கேட்டால் 2026 நிற்கிறோம், அடிக்கிறோம், நேராக சிஎம் சீட்டில் போய் உட்காந்துக்கிறோம். ஏன் அந்த சீட்டு என்ன சும்மா இருக்குதா? இல்லை அந்த சீட்டு மேலே உனக்கு அரிப்பு வந்துருச்சா? கேட்போம்மா, கேட்க மாட்டோமாம்மா? கொரோனா வந்துச்சு இல்லைம்மா, நாங்கள் ஆட்சிக்கே வரல, அப்போ கொரோனா உங்களை தெத்தி கொண்டுதா இல்லையா? என்ன சொன்னான் உலகத்தில்? வீட்டிலிரு, விழித்திரு, தனித்திரு சொன்னானா இல்லையா? புருஷன் முண்டாட்டி கூட நேராக பார்த்து மூச்சு காற்று படாமல் பேசணுமா இல்லையா? இது மருத்துவம் நமக்கு இட்ட பாடம். புருஷன் பொண்டாட்டியும் பேத்துக்கிறது இல்லை. 10 பேர் இருக்கிற வீட்டில் கார்பரேஷன் வந்து 5 பேரை தனியாக கொண்டு போயிடுச்சா? ஒன்றா இருந்தால் இருக்கக்கூடாது, உங்கள் மூச்சு காற்று மேலே படம், சின்ன வீடு சொல்லிச்சா இல்லையாம்மா? நீங்கள் சிரிக்க சொல்லலை. அந்த நேரத்தில் நீங்கள் பட்ட பாடி அன்றைக்கு இருந்த ஆட்சியாளரிடம் 5000 ரூபாய் கொடுறா பழனிசாமி, இந்த ஜனங்க ஒரு வாழட்டும், அரிசி பருப்பு வாங்கி கஞ்சியாவது குடிக்கட்டும், 5000 ரூபா கொடுறான்னா பணம் எங்கே இருக்கிறது? யாரிடம் இருக்கிறது? எவனிடம் இருக்கிறது? ஆகவே 1000 ரூபாய் தானே தரேன்னு சொன்னார். 1000 ரூபா தானே பணம் கொடுத்தார். இந்த மணலி பகுதியில் நீங்கள்லாம் டிவி பார்ப்பீங்க, ரயில் ஓடல, பஸ்ஸு ஓடல, எதுவுமே இல்லை, தியேட்டரு மூடிட்டான். நம்மளுக்கு டிவியை விட்டால் வேறு வக்கு இருந்ததாம்மா? டிவி மட்டும்தான். அப்போ இந்த மணலி பகுதியில் மாதம் கேபிள் டிவி எவ்வளோ தாயி? 300 ரூபாயா? 300 ரூபா. இப்போ கொடுக்குற 1000 ரூபாயில் 3 மாதம் கேபிள் டிவி கட்டிட்டா வயிற்றில் ஈர துணியை போட்டுக்கிறது. தெனாவட்டில் சொன்னான், திமிரா சொன்னான். ஆனால் அப்போது கல்லாவில் எவ்வளவு பணம் இருக்கிறது என்று எங்கள் அண்ணன் தளபதிக்கு தெரியாது. ஆனால் அவர் சொன்னார், நீ கொடுக்க மறுத்த 4000-ஐ இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்தால் 4000 ரூபாயை நான் தருவேன் என்று சொன்னவர் முதல்வர் ஆவதற்கு முன்னால் சொன்னாரா இல்லையா? நாங்கள் எப்போ தரேன்னு சொன்னோம்? ஜூன் மாதம் தரேன்னு சொன்னோம். எப்போ கொடுத்தோம்? மே மாதமே கொடுத்துட்டோம். அப்போ இதில் யாருமா? அன்றைக்கி ஆட்சியில் இருந்தவனா நாங்களா?
இதையும் தாண்டி கொரோனாவில் எல்லாம் என்ன சொன்னா, யாரையும் பார்த்துக்காத, யார்கிட்டையும் மூச்சு காத்தப்படாத, உலகமே இதான் சொல்லிச்சு. அமெரிக்கா அதிபரை தான் சொன்னா, ஜப்பான் அதிபரை தான் சொன்னா, நம்ம நரேந்திர மோடி பார்பரை கூப்பிட்டு தாடியை ட்ரிம் பண்ணால் கொரோனா வந்துடும்னு தாடியை நெஞ்சு வரைக்கும் விட்டுருந்தாரா இல்லையா? நம்ம வீட்டில் 3 எரும மாடு மந்திரிங்க என்னை பார்க்க யாரும் வராதீர்கள், கொரோனா தொற்று வரும் சொன்னாங்களா இல்லையா? ஆனால் உலகத்திலே ஒரே ஒரு தலைவன் சொன்னான், ஒன்றிணைவோம் வா என்று சொன்ன ஒரே தலைவன் எங்கள் அண்ணன் தளபதியை தவிர இந்த மண்ணில் எவனும் கிடையாது. எல்லாம் பிரிஞ்சிருன்னா இவர் ஒன்றிணைவோம் வா என்று சொல்லிவிட்டு வீட்டில் தூங்கவில்லை என் தாய்மார்களே. ஒரு தொலைபேசி எண்ணை கொடுத்தார். அந்த எண்ணில் நீங்கள் அழைத்தால் உங்களுக்கு தேவையானது உங்கள் வீடு தேடி வரும் என்று சொன்னோம். ஏவி ஆறுமுகமாக இருந்தாலும், முத்துசாமியாக இருந்தாலும், நாகலிங்கமாக இருந்தாலும், சட்டமன்ற உறுப்பினர் சங்கராக இருந்தாலும், கலாநிதி வீராசாமியாக இருந்தாலும் உங்கள் வீடு தேடி பொருள் வந்ததா இல்லையா? வந்ததுன்னு எல்லாருமே தலையை கம்முன்னு வச்சுட்டு இருந்தால் அப்போ கொடுக்கலன்னு அர்த்தம். நான் போய் அறிவாலயத்துக்கு போய் தலைவர்கிட்ட மனையில் எதுவும் கொடுக்கல போகுது, பொம்பளைங்களாம் இல்லைன்னு சொல்கிறாங்கன்னு சொல்லிவிடுவேன். கொடுத்தாங்களா? லாரி லாரியாக நான் கூட தான் எடுத்துன்னு வந்தேன். பருப்பு ஒரு லாரியை, அரிசி ஒரு லாரி கொண்டு வந்து கொடுக்கறதுக்கு வந்தேன். நான் ஓடியா போயிட்டேன். இல்லை விஜய் மாதிரி நேற்று நைட்டு பிறந்து இன்றைக்கி நான் அரசியலுக்கு வந்தேனா? 66 வயசில் 60 வயசு பேசிட்டு தான் இருக்கேன். கொடுத்தமா இல்லையாம்மா? அப்போ இவெல்லாம் எங்கம்மா போயிடலாம்? கேட்கணுமா இல்லையா? இவெல்லாம் எங்கே போயிருந்தான்? ஷூட்டிங்கே இல்லை, வீட்டில் தானே இருந்த, வந்து பார்க்கணும்ல. சரி கொரோனாவுக்கு வரல, செத்து போயிடுவேன்னு பயம். இப்போ வெள்ளம் வந்தது இல்லைம்மா, வரணுமா இல்லையா? வெள்ளம் வந்தால் ஒரு 300 பேரை வீட்டுக்கு கூப்பிட்டு, இதெல்லாம் 300 பேரை கூப்பிட்டு 5 கிலோ அரிசி, 1 லிட்டரு வாட்டர் பாட்டிலு, 1/2 லிட்டரு பால் பாக்கெட். எங்கேருந்து வந்திருக்காங்க? அவங்க அங்கேருந்து பஸ் ஏறி இவர் வீட்டுக்கு வந்தால், இப்போ இந்த மாதிரி டாலர் செயின்லாம் போட்டுக்குதில்ல, விஜய் வீட்டில் போய் நிவாரணம் வாங்கணும்னு போனால் டாலர் செயின்லாம் அவுக்கணும். சத்தியம் இல்லைன்னு கேளு, போய் போட்டாத்தோன்னு கேட்டுப்பாரு போய். ஆமாங்க, பிரேக்ஸ் எல்லாம் அவுத்து செக் பண்ணி பவுன்சர் ஸ்கேன் பண்ணி தான் உள்ள அனுப்புகிறான். மானங்கட்ட பொழப்பு. நாங்கள் அப்படியா? இப்போ இந்த மேடையில் வந்து புடவை தர போகிறோம், நீங்களாம் தூரம் நில்லு, கிட்ட வராத, கொரோனா முட்டிக்கும் சொல்லவா போகிறோம்? நீங்கள் எங்கள் மீது விழுந்தாலும் நாங்கள் உங்கள் மீது விழுந்தாலும் இருவரும் ஒருவருக்கு ஒருவர் என்று விட்டு கொடுத்து வாழுகின்ற கூட்டம் நம் கூட்டம். அவன் நம் கூட்டம் அல்ல, அவன் ஒரு தனியாள். கொரோனா வந்துச்சு, அவ்வளோத்தையும் கொடுத்தோம்மா. இப்படி கொடுத்து கொடுத்து உங்களுக்கு உதவி உதவி டி நகரில் ஜே அன்பழகன் ஒன்று சட்டமன்ற உறுப்பினர் செத்து போனான். தெரியுமா இல்லையா உங்களுக்கு? ஒரு எம்எல்ஏ, அவனுக்கு என்ன இல்லை? பொண்டாட்டி இல்லையா? புள்ளக்குட்டி இல்லையா? செத்து போன எம்எல்ஏவோட புள்ள தான் இப்போ மாவட்ட இளைஞரணி செயலாளராக இருக்கான். உயிரை கொடுத்து உங்களை காப்பாற்றணும்னு நினைக்கிறோமா இல்லையா? கொரோனா வந்துச்சு, எல்லாம் வீட்டில் இருக்குன்னு சொல்கிறான், நம்மளும் இருப்போம்னு சொல்ல வேண்டியது தானே? இதை போல் தெரிந்தது ஒரு எம்எல்ஏ, தெரியாத எத்தனை ஒன்றிய செயலாளர்கள், வட்ட செயலாளர்கள் இந்த இயக்கத்தில் செத்து போயிருக்கிறோம். எங்கள் உயிரை கொடுத்து உங்களை காப்பாற்ற ஒரு இயக்கம் தமிழ்நாட்டில் உண்டென்றால் திமுகவை தவிர வேறு எவனும் இல்லை. கொரோனா முடிஞ்சது, இயல்பு நிலை வந்தது. அந்த நேரத்தில் ஆட்சி அமைக்க சொல்லி எங்களை வற்புறுத்தினார்கள். ஜெயலலிதா செத்து போச்சு. ஒரு 40 எம்எல்ஏ பிடிச்சி நாங்கள் ஆட்சி அமைக்கலாமா இல்லையா? அமைச்சோமா? எல்லாரும் சொன்னான் ரெடியாக இருக்கான், கூப்பிட்டு வந்துடுறேன்னு. அப்போ எங்கள் முதலமைச்சர் என்ன சொன்னார் தெரியுமா? நான் கலைஞரின் மகன், எச்சில் சோறு சாப்பிட மாட்டேன், மக்களை சந்தித்து வாக்கு வாங்கி ஆட்சி அமைப்பேனே தவிர இப்படி கொல்லைப்புறமாக நுழைய மாட்டேன் என்று சொல்லி நாங்கள் தேர்தலில் நின்றோம். இந்த மணலி பகுதியில் எங்கள் KP சங்கருக்கு நீங்கள் வாக்களித்தீர்கள். அதன் மூலம் அண்ணன் தளபதி தமிழ்நாட்டின் முதலமைச்சரானார். முதலமைச்சராகி உங்களுக்கு இன்று சொல்கிறார்களே பெண்களுக்கு பாதுகாப்பில்லை, அது இல்லை, இது இல்லை, எது இல்லை என்று சொல்கிறார்களே, இதை நெஞ்சில் கை வைத்து சொல்லுங்கள், நியாயம்தானா? ஒரு வீட்டில் 4 பிள்ளைகள் இருந்தால் அந்த 4 பிள்ளைகளையே ஒழுங்காக பார்த்து கொள்ள முடியாத இந்த நாட்டில் திருவொற்றியூரின் சட்டப்பேரவை உறுப்பினர் வாழும் கர்ணன் எங்கள் ஆருயிர் அண்ணன் KP சங்கர் அவர்கள் வருகை தருகிறார். 4 பேர் ஒரு வீட்டில் இருந்தாலும்
அந்த 4 பேரை பத்திரமாக பார்த்து கொள்ள முடியாத வீடுதானே இருக்கிறது. இதையெல்லாம் தாண்டித்தானே இந்த நாட்டின் முதலமைச்சர் 8 கோடி மக்களை பாதுகாக்கின்ற ஒரு முதலமைச்சர் உங்களை பாதுகாத்தாரா இல்லையா? இங்கே இருக்கின்ற தாய்மார்கள் அத்தனை பேரையும் கேட்கிறேன். நீங்கள் எல்லோரும் ஏதாவது ஒரு வேலைக்கு போகிறீர்கள். வேலைக்கு போனால் சம்பளம் கிடைக்கும். சம்பளம் கிடைக்குமா கிடைக்காதாம்மா? மாதம் மாதம் சம்பளம் வரும். அந்த சம்பளத்தை வாங்கினா யார்கிட்டம்மா கொடுப்பீங்க? அம்மா வீட்டுக்காரர்கிட்ட. வீட்டுக்காரர்கிட்ட தான் கொடுப்பேன். சாயந்தரம் கொண்டாந்து வீட்டுக்காரர்கிட்ட கொடுத்துருவேன். மறுநாளும் வேலைக்கு தான் கிளம்பணும். பிளிட்டு வச்சு புடவை கட்டிக்கலாம், லூஸ் ஏர் பேண்டு போட்டு விட்டுக்கலாம், கொஞ்சம் ஆள் கொட்டையாக இருந்தால் ஐயில் செப்பலும் போட்டுக்கலாம், ஹேண்ட் பேக்கும் மாட்டிக்கலாம். எல்லாத்தையும் மாட்டிக்கிட்டு எங்கே போகணும்? பஸ் ஸ்டாண்டுக்கு போகணும். பஸ் ஸ்டாண்டுக்கு போகணுன்னா டிக்கெட்டு வாங்கணும். டிக்கெட்டு வாங்கணுன்னா நேற்று யார்கிட்ட சம்பளம் வாங்கி கொடுத்தீங்களோ அதே அத்தாங்கிட்ட போய் அத்தான் நான் பஸ்ஸுக்கு போனோம் காசு கொடுன்னு கையேந்தினியா இல்லையா? நீ கையேந்துவதை பார்த்து உங்களை பெற்றவளும் கண்கலங்கினாலோ இல்லையோ, உங்களை பெறாத உங்கள் மகன் அண்ணன் தளபதி கண்கலங்கினார், கையெழுத்து போட்டார். அது உங்கள் விடியல் பயணம். கொடுத்துட்டுமா? உடனே வேலைக்கு போகிற பொம்பளைங்கெல்லாம் பஸ்ஸு ஃப்ரீ, நான் வீட்டில் இருக்கேன், என் ஆள் கொஞ்சம் சந்தேக பிராணி, வேலைக்கு அனுப்ப மாட்டான், நான் என்ன பண்ணுறதுன்னு நீங்கள் கேட்டது அவர் காதில் விழுந்தது. அதனால் என்னை பெற்றெடுக்காத என் தாய்மார்களே, நீங்கள் வீட்டில் இருந்தாலும் ரேஷன் அட்டை வைத்திருந்தால் உங்களுக்கும் மாதம் 1000 ரூபாய் தருவேன். அது உங்கள் உரிமை தொகை. கொடுக்கறது வாங்கிறதுனா உன் கை கீழே என் கை மேலே. அந்த இடைஞ்சல் கூட இல்லாமல் என் தாய்மார்களை உங்களது உரிமை பணம். ஏன் அது உரிமை பணம்? நீங்கள் வாங்குகின்ற சோப்புக்கும் சீப்புக்கும் சாந்துக்கும் கண்மைக்கும் ஸ்டிக்கர் பொட்டுக்கும் ரப்பர் பேண்டுக்கும் நீங்கள் கொடுக்கின்ற வரி பணத்தை மிச்சம் பிடித்து உங்களுக்கு தருகின்ற பணம். அதனால் அது உங்கள் உரிமை தொகை. பஸ்ஸு கொடுத்தாச்சு, மாதம் 1000 கொடுத்தாச்சு. 10வது படித்து முடித்து காலேஜுக்கு போகணும் பசங்க. அந்த பசங்கள்லாம் கேட்டுச்சு, எங்கள் ஆயாவுக்கு மாதம் 1000, எங்கள் ஆத்தாளுக்கு பஸ்ஸு ஃப்ரீ, நான் 10th முடித்து +2 முடித்து காலேஜுக்கு போகணும், ஸ்டேஷ்னரி வாங்கணும், ஜெராக்ஸ் எடுக்கணும், லாங் சைஸ் நோட்டு வாங்கணும். தாத்தா, எல்லாருக்கும் கருணை காட்டும் எங்கள் தாத்தா, எங்களுக்கு என்ன கொடுக்க போகிறீர்கள் என்று அந்த பிஞ்சு குழந்தைகள் கேட்டபோது எங்கள் அண்ணன் தளபதி சொன்னார், 6 முதல் 12 வரை அரசு பள்ளியிலோ அரசு உதவி பெறும் பள்ளியிலோ நீ படித்திருந்தால் உங்கள் தாத்தா தளபதி மு.க. ஸ்டாலின் மாதம் 1000 தருவான். அது புதுமை பெண் திட்டம். பொன் குழந்தை கொடுத்தவன ஆம்பளை பசங்க சும்மா இருப்பானா? அவன் கேட்டான், யோ இதுனே நியாயம், ஒரே ஆத்தா ஒரே அப்பன் ஒரே வயிறு, என் தங்கச்சிக்கு 1000 எனக்கு இல்லையா? இந்த ஆண்டு முதல் உனக்கும் 1000 தருவேன், உன் தாத்தா தளபதி தயாராக. 1 முதல் 5 வரை படிக்கிற குழந்தைங்க அதுங்கெல்லாம் கேட்டுச்சு, தாத்தா தாத்தா எங்கள் அப்பனும் ஆத்தா 2 பேரும் வேலைக்கு போகிறாங்க, காலையில் டிஃபன் இல்லை, நான் ஸ்கூலுக்கு போகிறேன், பசிக்கிற வயிறை பார்ப்பனா, வாத்தி சொல்கிற பாடத்தை கேட்பனா? கேட்டுதுங்க. இதோ கையெழுத்து போட்டேன், இன்று முதல் உங்களுக்கும் காலை உணவு திட்டம் கிடைக்கும் என்று கையெழுத்து போட்டோமா இல்லையா? இந்த மணலி சாலையில், இதோ பஸ் போகின்ற இந்த மணலி சாலையில் ஒரு விபத்து ஏற்பட்டால் நீங்கள் எங்கே ஆஸ்பத்திரிக்கு போக வேண்டும்? ஸ்டான்லிக்கு போகணும், சின்ன ஸ்டான்லிக்கு போகணும், இல்லை எங்கள் அண்ணன் கேபிபி சாமியை கட்டி விட்ட அந்த ஆஸ்பத்திரிக்கு போகணும் இல்லையா? இதுக்கு இடையில் இருக்கிறதுலாம் தனியார் ஆஸ்பத்திரி. இங்கெல்லாம் தூக்கிட்டு போனால் 50,000 பணத்தை கட்டணும். இங்கே சேர்க்க முடியாதுன்னு சொல்லி அந்த ஆஸ்பத்திரிக்கிட்டு போனால் 10 நிமிஷத்துக்கு முன்னாடி இட்டு வந்தால் காப்பாற்றிருக்கலாம், 10 நிமிஷம் லேட்டு செத்து போயிட்டான்னு சொல்லுவாங்களா இல்லையா? இந்த நிலையை மாற்ற, விபத்து நடந்தால் யாராவது கொண்டு போய் சேர்த்தால் அந்த விபத்தில் கஷ்டப்பட்டவனுக்கு 48 மணி நேரம் ஆகின்ற செலவை உங்கள் முதல்வர் தளபதி ஏற்பான். அது நம்மை காக்கும் 48 என்று அறிவித்தோமா இல்லையா? இதுக்கு முன்னாடி இந்த இடத்துல ஆக்சிடென்ட் நடந்தா ஒரு ஆட்டோக்காரன் தான் கொண்டு போய் சேர்ப்பான். மெயினாக ஆட்டோக்காரன் சேர்த்துட்டான்னா, சேர்த்தவன் பொழைச்சா ஆட்டோக்காரன் பொழைச்சான், சேர்த்தவன் செத்தா ஆட்டோக்காரன் செத்தான். ஏன் சொல்லு? அவன் செத்துட்டான்னா கேஸ் ஆகிடும். கேஸ் ஆகிட்டா இந்த ஆட்டோக்காரன் தான் போய் சாட்சிக்கு போகணும். போகலன்னா போலீஸ் லட்டியை வச்சு வாரண்ட் வச்சு இழுப்பான். இந்த நிலைமை முன்னாடி.
அண்ணன் தளபதி வந்து இதற்கு பயந்து சேர்ப்பதற்கு எவனும் தயாராக இல்லாத நிலை ஏற்பட்டு விட்டால் அந்த விபத்தில் சிக்கியவன் செத்து போவான், அந்த உயிரை காப்பாற்ற வேண்டும் என்று எண்ணி அப்படி கொண்டு போய் எவன் சேர்த்தாலும் அவனுக்கும் மாதம் அந்த ஒரு நாள் 5000 ரூபாய் உதவித்தொகை தருவேன் என்று அறிவித்தவர் அண்ணன் தளபதி. இவ்வளவு செஞ்சிருக்கோமே, நாங்கள் எங்களுக்கு 2026 ஓட்டு போடுன்னு கேட்கறது தப்பாம்மா? இதை கேட்டால் ஒருத்தன் சொல்கிறான் இது மன்னராட்சின்றான். மன்னராட்சி போய் எவ்வளோ வருஷம் ஆகுது? நீங்கள்லாம் ஓட்டு போட்டு தானே இந்த எம்எல்ஏ, நீங்கள் ஓட்டு போடலாம் ஒரு எம்எல்ஏவா? இல்லை இல்லை, இந்த பொது அறிவு கூட பசங்கள் முட்டாளுக்கு தான் பிறந்தானுங்களா இல்லை பிறந்தப்புறம் முட்டாளானுங்களான்னு தெரியல. ஆனால் இந்த ஆட்சியை பார்த்தே மன்னர் ஆட்சின்றான். அண்ணன் தளபதிக்கு கொளத்தூர் மக்கள் வாக்களித்தார்கள், அண்ணன் உதயநிதிக்கு சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி மக்கள் வாக்களித்தார்கள். அதனால் சட்டமன்ற உறுப்பினர், இவர் முதல்வரானார், அவர் துணை முதல்வரானார். இப்படி நாங்கள் ஆட்சியை அற்புதமாக நடத்தி கொண்டு இந்தியாவிலே சிறந்த மாநிலம் என்று நாங்கள் சொல்லல, தாடி வச்ச கேடி நரேந்திர மோடியை சொல்ல வைக்கிறோம். இந்த ஆட்சியில் பொருளாதாரம் வளர்ந்திருக்கிறது, உணவு உற்பத்தி செழித்திருக்கிறது. இவ்வளவும் கொடுத்த இந்த ஆட்சியால் வேலை வாய்ப்பு பெருகி இருக்கிறது. இந்த ஆட்சியால் மக்கள் நிம்மதியாக இருக்கிறார்கள் என்ற நிலையை உருவாக்கி இருக்கிறோம். இதோ இருக்கின்ற சாலைகள், இதோ இருக்கின்ற பாலங்கள், இவை அத்தனைக்கும் முத்தாய்ப்பாக இருந்தது திமுக ஆட்சி தானே. அந்த திமுக ஆட்சி தானே உங்களுக்கு கட்டி கொடுத்தது. அந்த நிலையை உருவாக்கி கொடுத்தோம். இப்படியெல்லாம் உருவாக்கி கொடுத்து விட்டு தான் உங்களிடம் வாக்குக்கு நாங்கள் வந்து நிற்கிறோமே தவிர உங்களிடம் ஏதும் செய்யாமல் ஏமாற்றி நாங்கள் வரவில்லை. இந்த அதிமுக பிஜேபி கூட்டணி உறுதியாயிடுச்சு. 5 நாளைக்கு முன்னாடி டெல்லிக்கு போனார், 5 காரு ஏறி மாறி மாறி போனார் நம்ம பல்லு பழனிசாமி. எங்கடா போனேன்னு கேட்டேன். இல்லை, உள்துறை மந்திரியை பார்க்க போனேன். எதுக்கு போனேன்? தமிழ்நாட்டோட நலத்திட்டங்களை கேட்பதற்கு போனேன் சொன்னாரா இல்லையா? இப்படி சொல்கிறதுக்கு விஷம் துண்டு செத்துடலாம் இல்லை? திருட மாதிரி கார் மாதிரி ஏறி ஒரு நாள் நாங்கள் அப்படி போயிருக்கோம். எதுக்கு போகிறோன்னு சொல்லிட்டு போவார் எங்கள் அண்ணன் தளபதி. திருட மாதிரி போய் பார்த்துட்டு வந்து போன வாரம் இங்கே சென்னைக்கு வந்து ஹோட்டலில் வெட்ட போகிற ஆடு மாதிரி பக்கத்தில் உட்காந்துட்டு இருக்கான். கூட்டணி கட்சி 2 கட்சி கூட்டணி கட்சிமா, 2 பேரும் பேசணும்ல. இந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் அவர்களோடு நான் சேர்ந்தேன், இந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் இவன் என்னோடு சேர்ந்தான். பழனிசாமி வாய் திறந்தானா? திறந்தா வாயிலே குத்துவோம் அமித்ஷா. அவ்வளோ ஃபைல் கையில் வச்சுக்கிறான். ஆள் வரும்போதே பம்முன்னு வந்தான் பார்த்தியா, இடுப்பை சுற்றி ஃபைல் தான். வாயே திறக்காமல் உட்காந்து தமிழ்நாட்டில் பிஜேபி அதிமுக கூட்டணி வரட்டும். வந்தால் என்ன பண்ணுவீங்க? நாங்கள் சொன்னோம் 21 வந்தால் உரிமை தொகை தருவோம் சொன்னமா இல்லையா? கொடுத்தோம். தொழிலை கொண்டு வருவோம். உலகம் பூராக சுற்றி இந்த 70 வயதிலும் உலக நாடுகளுக்கெல்லாம் சுற்றி தொழில் முதலீட்டாளர்களை சந்தித்து தமிழ்நாட்டில் தொழிலை தொடங்குங்கள், என்னிடம் படித்தவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள், வாருங்கள் என்று அழைத்தோமா இல்லையா? கம்பெனிகள் வந்ததா இல்லையா? போன வாரம் கூட கோட்டையில் ஒரு 1000 கோடி ரூபாய்க்கு ஒரு கம்பெனி திறப்பதற்கான உத்தரவாதம் கையெழுத்து நடந்ததா இல்லையா? வெறும் காலேஜ் பசங்களுக்கு படிக்கிறதுக்கு மட்டும் கொடுத்துட்டு அவன் படிச்சுட்டு எங்கே போய் நிற்பான்? வேலை வேணுமா இல்லையா? அந்த வேலை ஓணுன்னா கூட கம்ப்யூட்டர் சென்டருக்கு போய் பயிற்சி எடுக்கணும், ஜாவா படிக்கணும், டேலி படிக்கணும், எம்எஸ் ஆஃபீஸ் படிக்கணும். அதுக்கும் அந்த கம்ப்யூட்டர் சென்டர் பணம் கேட்பானா இல்லையா? அதை கூட நீ போய் படிக்காத, நானே படிக்க வைக்கிறேன். அந்த திட்டத்துக்கு பெயர் நான் முதல்வன் திட்டம் என்று அறிவித்து அந்த பயிற்சியும் கொடுத்து உங்களுக்கு வேலையும் கொடுத்து நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறுங்கள் என்று சொல்லுகின்ற ஒரு தலைவன் உலகத்தில் எவன் இருந்தான்? எங்கள் அண்ணன் தளபதி இருக்கிறார். அவர் அதை சொல்கிறார். உங்கள் பிள்ளைகளை படிக்க மட்டும் வையுங்கள், வேலை கொடுப்பதை நான் பார்த்துக் கொள்கிறேன் என்று சொல்வதற்கு ஒரு முதல்வர் இருக்கிறார். இன்றைக்கு பார்த்தீர்கள் என்றால் மத்திய சர்க்கார் நமக்கு என்ன பணத்தை கொடுக்கிறார்? 1 ரூபாய் வரியாக கட்டுறோம், 27 பைசா திருப்பி தரான். அந்த 27 பைசாவிலையும் பாதியை கொடுக்க மாட்டேன்னு முரண்டு பிடிக்கிறான். ஏன்? நீங்கள் யாரும் ஓட்டு போடலன்னு. இப்படி நாங்கள் சேர் போட்டு உங்களை உட்கார வைக்கிறது அவனுக்கு பிடிக்கல. ஒரு காலத்தில் உங்கள் நெஞ்சில் கை வைத்து சொல்லுங்கள். ஒரு காலத்தில் இப்படி இருக்கை போட்டு பெண்களை உட்கார்ந்தால் என்ன சொல்லுவார்கள்? எருமை மாடு ஆம்பளை நிற்கிறான் உட்காந்துக்கிற எந்திரி சொன்னாங்களா இல்லையா? ஆனால் இன்றைக்கு நிலைமை எப்படி மாறி இருக்கு?
75 வருஷம் திமுக இந்த நாட்டில் வேரூன்றி இருப்பதால் இதோ ஆண்கள் உங்களுக்கு பின்னால் அப்பாவியாக உட்கார்ந்து கொண்டிருக்கிறான். நீங்கள் முன்னால் சேர் போட்டு தேவைப்பட்டால் கால் மேல் கால் போட்டு அமர வைத்த கட்சி திராவிட முன்னேற்ற கழகமா இல்லையா? உங்கள் கணவன் செத்து போனால் உங்களை தூக்கி நெருப்பில் போடு என்று சொன்னவன் பிஜேபி. நாங்கள் என்ன சொன்னோம்? நீ செத்து போனால் உன் கணவனுக்கு கல்யாணமா? அவன் செத்து போனால் நீயும் திருமணம் செய்து கொள், உனக்கு உதவித்தொகை தருவேன் என்று சொன்னது திமுக. நீ வேலைக்கு போகக்கூடாது, நீ வெளியில் வந்து நிற்கக்கூடாது சொன்னார்களா இல்லையா? உங்களை வேலைக்கு போங்கள், அதற்கு நான் பஸ்ஸை இலவசமாக தருகிறேன் என்று சொன்னவர் திமுக இல்லையா? இந்த நாட்டில் சுதந்திரம் அடைந்து 75 ஆண்டு காலம் முடிந்து விட்டது. சொத்தில் சமபங்கு என்ற சட்டத்தை எவன் போட்டான்? 16 ஆண்டு காலம் அம்மா 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 என்று சொன்னார்களே, அந்த அம்மா போட்டாரா? போடவில்லை. ஏனென்றால் அவருக்கு குடும்பம் என்றால் என்னவென்று தெரியாது. குடும்பம் தெரிந்ததால், பிள்ளைக்குட்டி பிறந்ததால், பேரன் பேத்தி எடுத்ததால் எங்கள் தாத்தா கலைஞருக்கு தெரிஞ்சது. அம்பேத்கர் ஏங்கினார். பாராளுமன்றத்தில் தனிநபர் தீர்மானம் கொண்டு வந்தார். அது தோற்று போயது. பதவியை ராஜினாமா செய்துவிட்டு வீட்டுக்கு போனார். எங்கள் பெரிய தாத்தா பெரியார் கனவு கண்டார். தீகா மாநாட்டில் தீர்மானம் போட்டார். அதுதான் அவரால் முடியும். அவரால் கொடுக்க முடியவில்லை. ஆனால் 3வது முறையாக 1989 ஆட்சிக்கு வந்த எங்கள் தாத்தா டாக்டர் கலைஞர் தான் போட்டார். பெண்களுக்கு சொத்தில் சமபங்கு என்ற சட்டத்தை கொடுத்தோமா இல்லையா? அதனால் உங்களுக்கு உரிமை கூடியதா இல்லையா? இவ்வளவும் செய்கிறாரே அண்ணன் தளபதி, அது எங்கிருந்து வருகிறது? அது யாரால் வருகிறது? அவர் கலைஞருக்கு மகனாக பிறந்ததால், கலைஞரின் பிள்ளையாக பிறந்ததால் அந்த உத்வேகம் அவருக்கு கிடைத்தது. 72 ஆண்டு காலம் உங்களை சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கிறார். அதிமுகவும் பிஜேபியும் ஒருவேளை ஆட்சிக்கு வந்தால் என்ன நடக்கும்? எப்படி நீட் தேர்வு வந்து இந்த தமிழ்நாட்டில் மாணவ மாணவிகள் நீட்டுக்கு பயந்து செத்து போகிறார்களோ அந்த நிலைக்கு காரணம் அவர்கள் தானே. தாத்தா கலைஞர் இருக்கும் போது நீட் தேர்வு வந்ததா? ஜெயலலிதா உயிரோடு இருந்தவரை நீட் தேர்வு வந்ததா? அதற்கு பின்னால் தான் நீட் தேர்வு வந்தது. ஆனால் அசிங்கமாக, வெக்கம் இல்லாமல், மானம் இல்லாமல், சூடு இல்லாமல், சுரணை இல்லாமல் சொல்வார்கள் காங்கிரஸ் கட்சி கொண்டு வந்துடுது. அப்படி சொல்வதற்கு உங்களுக்கு அவமானமாக இல்லையா? இதை தாண்டி சீமான் ஒரு கட்சி, அதற்கு பெயர் நாம் தமிழர் என்று பெயர். அவன் ஒரு பொம்பளை பொறுக்கி, அவனோடும் சேர்ந்து 4 பேர் சுற்றி கொண்டிருக்கிறார்கள். ஒரு காலத்தில் சீமான் நடந்து வந்தான். அந்த கட்சிக்காரர்கள் இந்த பகுதியில் மணலியில் இருப்பவர்கள் கூட சில பேர் பைக் கார்லாம் வச்சுருந்தாங்க. இப்போ அவன் காரில் வர ஆரம்பிச்சிட்டான். இவன் பைக் கார்லாம் விற்றுட்டு ரோட்டில் போகிறான் இல்லையா? இது எப்படி இருக்குதுன்னா, ஒரு காலத்தில் கேஸ் போட்டு கோர்ட்டுக்கு போனால் ஊட்டி ஓனர் கேஸ் கொடுக்குறான்ல, அவன் காரில் போவான். அந்த கேஸ் நடத்துகிற வக்கீல் சைக்கிளில் வருவான். கேஸு நடக்க நடக்க வக்கீல் காரில் ஏறிடுவான், வீட்டு கேஸ் போட்டவன் சைக்கிளில் போவான். இந்த நிலைமை தானே இப்போ சீமான் கட்சிக்கு. அதான நிலைமை. அதே நிலைமை தான் விஜயை நம்பி பின்னால் போனால் அவர்களுக்கும் நடக்கும். என் விஜய் மீது தனிப்பட்ட கருத்தோ கோபமோ எனக்கு இல்லை. அவனை நம்பி போகிறீர்களே, படித்தவர்களே, பட்டம் பெற்றவர்களே, உங்களுக்கு அறிவு இருக்கிறதா என்பதுதான் என்னுடைய கேள்வி. 49 வயது வரை வீட்டில் படுத்து தூங்கிவிட்டு, கொண்டாடிவிட்டு, கும்மாளம் அடித்துவிட்டு, வயது முதிர்ந்து போனதற்கு பின்னால் இந்த நாட்டுக்கு வந்து நான் அடுத்த முதல்வர் நான் தான் என்று சொன்னால், இந்த கட்சி ஆரம்பித்து 75 ஆண்டு காலம் ஆகிறது. 75 ஆண்டு காலத்தில் என்னென்ன புரட்சியை செய்தோம் என்று நான் பட்டியலிட்டேன். பெரியார் முதல், அண்ணா முதல், ஐயா கலைஞர் வரை, அண்ணன் தளபதி வரை உங்களுக்கு என்னவெல்லாம் செய்து கொடுத்திருக்கிறோம் என்று பட்டியலிட்டேன். இப்படி ஏதாவது ஒரு பட்டியல் உண்டா? இப்போ நேற்றுக்கு முன்தினம் கூட அம்பேத்கருக்கு பிறந்தநாள் வந்து 14ஆம் தேதி டிவியில் பார்த்துருப்பீங்க. இந்த கொலைகேசில் சிக்கிட்டு ஒளிஞ்சின்னுக்கிறான்ல திருடன், அவன் வந்து மாலை போட்டு போன மாதிரி போனானா விஜய்? வணக்கம் எப்படி சொன்னார் பாத்தியா? என்னடா கண்ணு பட்ட கருப்பாக போயிடும் உனக்கு, நீ பையன் தானே, பொண்டா நீ? ஒரு தட்டுங்க கையில், பார்த்தீங்களா இல்லையாம்மா? ஒரு தட்டு கையில், அந்த அம்பேத்கர் சிலைக்கு கழுத்து கூட போக முடியாத ஒரு மாலை. பிச்சைக்காரனாடா நீ? ஏண்டா உங்கள் அப்பா ஒரு டைரக்டரு, எவ்வளோ பணம் சம்பாதிச்சு வச்சுக்கிற, இம்போர்ட்டட் காரில் வர, ஒரு சின்ன மாலை தட்டு, அதுலேயே பூவு. அவன் அந்த பாண்டிச்சேரி திருட, அவன் பேர் என்ன? புஷி. இங்கே எவனும் அறிவாளி இல்லை, அவன் கட்சி நத்தத்துக்கு பொசியில் அழகு. பாண்டிச்சேரியிலேருந்து அவன் கூட ஆம்பளையாக கை வீசி நடந்து வரான்.
இவன் திருட்டு பையன் மாதிரி ஒரு கேரி பேக்கை கையில் மாட்டின்னு ஒரு தட்டு எடுத்துக்கின்னு அந்த கழுத்தில் மாலையை போட்டால் பூ போட்டு சரசரன்னு அது பல்லு துலக்கலை, மூஞ்சி கழுவில். அந்த பெரியார் சிலை ஒன்றும் மன்னிக்குமாடா, அம்பேத்கர் சிலை இப்படி செய்யலாமா? மானமா இல்லை? அதையும் வாழ்கைன்றீங்களே, உங்களுக்கு வெக்கமா இல்லையாடா? உங்கள் அப்பா அம்மா கேட்க மாட்டாங்களா? உங்கள் வீட்டு பிள்ளைங்க எவனா ஒருத்தன் அந்த மாதிரி விஜய் போன கெட்டு நட்டு ரோட்டில் நிற்பாம்மா. அவன் 2 படம் எடுத்து ரெடியாக வச்சுருக்கான். இப்போ 25 லாஸ்ட்டில் ஒரு படம் விடுவான், 26 தேர்தலுக்கு முன்னாடி ஒரு படம் விடுவான், காலை வைப்பான், சுட்டுக்குச்சுன்னா சினிமா நடிக்க போயிடுவான். அவனை துண்டு போட்டு ரோட்டில் நிற்கிறேன், நீ லாரியில் அடிபட்டு சாவதுன்னு வேணும், எங்கேயும் போக மாட்டேல்ல. உன் நிலைமைக்கு அதோ கட்சி தானே. இதில் என்ன, நாங்கள் தான் பாவப்பட்ட கட்சி, எவனாக இருந்தாலும் சேர்த்துக்கிறது இல்லையா? அப்பவும் நாங்கள் தான் துணை நிற்கணும் உங்களுக்கு. ஆனால் நீ பணத்தெல்லாம் அழித்து தேர்தல் வந்து செத்து சின்னாபின்ன போகிறதுக்கு முன்னாடி இப்பயே தப்பிச்சுக்க. இந்த நாட்டை காப்பாற்ற எந்த கட்சி இருக்குது? இந்த நாட்டை காப்பாற்ற எதுக்கு இருக்குது? இது கேட்டால் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்று சொல்கிறீர்கள் கம்பீரமாக. நம்ம கம்பீரமாக தான் சொல்லணும். அப்பன் பேர் தெரியுது, தாத்தா பேர் தெரியுது, கம்பீரமாக சொல்கிறாரு. உனக்கு உங்கள் அப்பன் பேர் தெரியலன்னா அவரே போய் கேளு, அப்பா உன் பேர் என்னன்னு கேளு, பக்கத்தில் தானே இருக்கிறாரு. தாத்தா பேர் தெரியறதுக்கு உனக்கு வாய்ப்பு இல்லை. தாத்தா பேர் அப்பான்ட்ட கேளு, கேட்டு சொல்லு. உன் பேரையே முழுசாக சொல்ல முடியாத ஒரே அரசியல்வாதி விஜய் மட்டும்தான். ஏன்னா ஜோசப் விஜய். அதை சொல்கிறியா நீ? சொல்கிறதில்ல. உங்கள்கிட்ட 1000 அழுக்க வச்சுக்கிட்டு திமுகவை கழுவ வராது. நீ கழுவுற தகுதியான கட்சி திமுக இல்லை.